பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல படத்தை மெருகேற்றது இந்த படத்துல நடந்திருக்கு. as far as the வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பத்தி சரத் சார் சொன்னாரு. டெய்லி காலையில எல்லாரும் அசம்பிள் பண்றப்போ இந்த டாபிக் ஓடும். இன்னமும் 2025ல ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளவு ரெலவென்ட், எவ்வளவு பேர் அதை டெய்லி பேசுறோம். இன்னைக்கு வந்ததுல இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் அதுதான் மெயின் விஷயம். அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகை கொடுக்குறாரு. உங்க கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டன்டோ, அவன் வந்து அம்மா பேர்ல சாந்தி டாக்கீஸ் கம்பெனி ஆரம்பிச்சு அதுல ஒண்ணு இல்ல 2வது படத்துல இருந்து சாந்தி டாக்கீஸ் தான் இந்த மாதிரி படங்கள் நாங்க பண்ணுவோம்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே. ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், அந்த மாதிரிதான் சினிமா எடுத்துப்பார். ஹாரிபாலனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை. பட் வி ஆர் ஹியர். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ, ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாளர் சம்டைம்ஸ் தனியா வருஷக்கணக்கா தே ஸ்ட்ரகிள். சோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்க பையன் வந்து ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல. அண்ட் ஸ்வாதி, ஐ அம் சோ ஹாப்பி தட் ஹீஸ் found a partner like you. It means a lot that he has the strength to face anything in life. And இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண். Thank you for choosing this film. And நீங்களும் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டா படிச்சுட்டு, இன்ஃபேக்ட் ஸ்ரீகணேஷ் வந்து அப்போ இது கமர்ஷியலா அப்படிலாம் நிறைய யோசிப்பாரு. ஸோ சார் நீங்க எதுக்கு, அது யார் கையிலங்க இருக்கு, நமக்கு கதை பிடிச்சிருக்கா நம்ம அந்த கதையை அட்டன் பண்ணுவோம், நம்மளால முடியும். ஜப்பனீஸ் பிலாசபி ஒன்று இருக்கு, நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்லா வர வேலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை, நமக்கு சம்பளம் தர வேலை, இந்த 3 நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். ஐ திங்க் அருண் கண்டிப்பா அதை பண்ணிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக. அண்ட் ஸ்ரீகணேஷ் அது ரைட்டர், எல்லா படத்துலயும் அதுதான் பண்ணுவாரு. இந்த படத்தை வந்து நேற்று கே சுரேகுமார் சார் ஒரு இன்டர்வியூ ஒன்று, ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒன்று பண்ணாரு. அப்ப அவர் வந்து கேட்டாரு தேவயானி மேம் கிட்ட, என்ன தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல சார் உங்களுக்கு யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. என்ன பஸ் சொல்றீங்க? இல்ல நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதான் நான் சொன்னேன், இல்ல நீங்க அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்துல யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு அந்த ஒரு படிக்கட்டுல இருந்தா யார் மேல் படி யார் கீழ்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி, இந்த படத்தோட அழகு. அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்துல நீதாவும் சைத்ராவும் இந்த படத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அது நீங்களே பாருங்க. நான் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன் அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சரத் சாரும் தேவயானி மேமும் ஒன்று பண்ணிருக்காங்க. அதையும் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு. சோ நான் சும்மா சொல்றேன், இது வந்து தாய் தந்தை 2 பேர் சேர்ந்து ஒரு அழகை கிரியேட் பண்றதுதான் இந்த உலகம். அதே மாதிரிதான் இந்த படமும், அதே மாதிரிதான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. அண்ட் எனக்கு 40வது படத்துல இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் நாங்க எப்பவுமே எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் பார்ப்போம். பிகாஸ் ரிலீஸ் ஆகிற ஒரு நேற்று நைட் பேசுறவங்க எல்லாரோட என்னையா ரிலாக்ஸா தூங்கலாமா, ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அந்த அன்சர்டன்டில கூட நடிச்சவங்க எல்லாருமே, கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளவு அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளவு அழகான ப்ராசஸ் ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்துல ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் அவரும். ஏன்னா அவர் என் கூட 23 வருஷமா இருக்காரு. எல்லாருமே வந்துட்டு இளமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க, உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படிலாம் கேட்கறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவசருக்கு மட்டும்தான் தெரியும். சோ நீங்க என் ஃபேஸை பார்த்தோ என்னோட உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்றீங்கன்னா அதுக்கு நிறைய டிஸ்கஷன், நிறைய மெனக்கெடல் நடக்கும். அண்ட் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான். சோ நாங்க கத்துக்கிட்டதும் சினிமால தான், நாங்க சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாக்கு தான். அந்த டிராவல்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட இருந்தா ஒரு நடிகனுக்கு வந்து ஃபியூச்சர் மேல ஒரு சின்ன கான்பிடன்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினா, நாங்க 2 பேரும் வளர்ந்து 20 years அப்படியே வளர்ந்துட்டோம். ரவி, நிறைய பேருக்கு தெரியாது நீமா நான் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டுல இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டுல இன்னொரு பையன், எங்க பேரண்ட்ஸே ஒருத்தர் அப்படிதான் சொல்லிப்பாங்க.
அண்ட் நான் ரவி கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவி தெரியாது, நானும் மோகன் சார் நிறைய SMS வாட்ஸ்அப்ல பேசிப்போம், ரெகுலரா பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மருங்கிற கதை வந்து அவங்க வீட்டுல இருந்து நடந்த கதை, அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலா பொம்மருல ரவியா நடிச்சேன். நான் பண்ண ரோல் ரவி தமிழ்ல சந்தோஷம் நடிச்சான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்க 2 பேரும் பிரபுதேவாவோட நோவஸ் தான் கண்டினியூ வந்துட்டாங்க இங்க சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ வி ஹவ் டிராவல் டுகெதர் ஃபார் 20 years. அவனோட வளர்ச்சியில என் வளர்ச்சி இருக்கு, என்னோட வளர்ச்சியில அவனோட வளர்ச்சி இருக்கு. We have always seen each other as brothers. அண்ட் இப்பவும் நான் பார்த்த உடனே டாடா டைரக்டர் சொல்லாதீங்க, கராத்தே பாபு டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹேவ் சோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஃபில்ம். நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்டா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஐ லவ் யூ வெரி மச். அண்ட் அருண் விஸ்வம் ஸ்ரீ கணேசன் எனக்கு படம் போட்டு காட்டு. நேற்று நைட் நீ படம் பார்த்திருக்கேன், இதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். அது அப்புறமா நம்ம பேசுவோம். யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த படம் வந்து July 4th ரிலீஸ் ஆகுது. It's a beautiful film that all of us have really enjoyed making. எனக்கு இந்த படம் பத்தி பேசுறப்போ எவ்வளவு இமோஷனா இருக்கும், இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேனோ அது உங்க as an audience அது நீங்க ஃபீல் பண்ண முடிஞ்சா ஸ்ரீ கணேஷ் has done a really great job ன்னு நான் சொல்லுவேன். பட் as of now எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி thank you Shri, thank you for giving all of us this film and I can't wait to see what you write next. And உங்களோட 50வது படத்தோட விழால உங்களுக்கு எவ்வளவு நினைச்ச முடி இருந்தாலும் எல்லாரும் உங்களோட பேசுற ஸ்டைல் பத்தி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி ப்ரெஷியஸ். நான் அதை பார்த்ததே கிடையாது. செல்வம் ரொம்ப அழைச்சிட்டீங்க இன்னைக்கு. பழைய ஞாபகத்தெல்லாம் தோண்டி 17 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி. அண்ட் அருண் விஸ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு. அவர் வந்து மணி சார் கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்றேன்னு போய் சிந்தவர். அப்ப மணி சார் என்ன சொல்றாருன்னு கூட சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ, ஒழுங்கா போய் படம் எடுங்க அப்படின்னு எங்க சார் சொல்லி அமைச்சிருக்காரு. அவரும் தேங்க் காட் அவர் சொன்னார். அப்பதான் எல்லாம் 3 BHK எனக்கு வந்திருக்காது. ரெண்டாவது அவரும் ஒரு கமல் ஃபேன். ஸோ நாங்கள் 2 பேரும் தூரத்துல இருந்து கமல் சார் ஒரு இமயமலை மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் 3வது அவரோட ஆசான என்னோட ஃப்ரெண்டு ராமு. ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு 2 பேர் இந்த படத்துல இணைஞ்சிருக்கும். சாந்தி டாக்கிஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்றாங்க, இது எவ்வளவு வசூல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பண்ணதுக்கு அவர் ஹாப்பியா ஃபீல் பண்ற வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. பிகாஸ் அவர் என்னைக்கு காப்பி செக் பண்ணாரோ அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு, இதே வார்த்தை சொன்னாரு. எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னா தெரியாது பிரதர், இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் படத்தை பத்தி ரொம்ப அழகா வர்ணிச்சாரு. எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்கு. அது நல்லபடியா வெளியே வரணும், அது எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். சினிமா நீட்ஸ் தாய் தந்தை, தாய் எழுத்தாளர், தந்தை தயாரிப்பாளர். உங்களோட ட்ரைப் வளர்ந்துட்டே இருக்கணும். அப்பதான் எங்களோட ட்ரைப் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சான்ஸே எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு நடிகனா நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். July 4th குடும்பத்தோட இந்த படத்தை பாருங்க. ஐ ஹோப் இட் will satisfy all of you. Thank you so much. Thank you சார். அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் சார், ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஸ்டேஜ்க்கு வந்துடலாம். இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ 3 BHK உடைய என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஸ்டேஜ்க்கு வந்துடலாம்.
நன்றி. சோ சக்சஸ் மீட்ல சந்திக்கலாம். 3BHK from July. Thanks a lot.